பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கன் 51 அதிகாரம் 12 வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சமீபத்தில் உங்கள் ஊழியத்தில் ஒரு மிஷினரி மரித்து போனார். சடுதியான ஒரு விபத்தில் அதிகாலையிலே சுவிசேஷ பணிக்கு சென்றவர். நாங்கள் எல்லாரும் நிலை குலைந்து போகிறோம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆண்டவரே, நீ உதவி செய்யும், பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி. ஆனால் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எடுத்துக்கொண்டார். மிகுந்த சிறு வயது, இளம் வயதில் உள்ளவர். உடன் ஊழியர்களை, அவருடைய பெற்றோர்களை, உடன் பிறந்தவர்களை, நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவது யார் என்று தெரியவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்தேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரை ஏன் 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 நானே நட்டேன், நானே நீர் பாய்ச்சுகிறேன், நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். எனக்குரியது. தேவன் படைத்தவர், அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் அவர்தான். நம்முடைய எல்லா துக்கத்திலையும் நமக்கு ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு சுகம் பலன் தருகிறவர் அவர்தான். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆறுதல் இல்லாமல், அமைதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ள பாக்கியவான். உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை பலப்படுத்துவார். இப்படி நீங்கள் பல இழப்புகளுக்கு மத்தியில, பல துயரங்களுக்கு மத்தியில, பல துக்கங்களுக்கு மத்தியில நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நல்ல தேவனை நினைத்து பார்ப்போமா? நன்றியோடு அவரை துதிப்போம். அந்த நல்ல தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற எந்த பிள்ளைகளையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை அப்பா. அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து அவர்களுக்கு ஜீவன் சுகம் தந்து அவர்களை உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, ஆறுதலற்று இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தெய்வீக ஆறுதல் உண்டாவதாக. உம்முடைய சமூகத்திலே வந்து அவர்கள் ஆண்டவரே வெற்றியை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் உதவி செய்வீராக. இப்படி செய்கிறதற்காக நன்றி. தெய்வீக சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவருடைய சமூகத்திற்குள்ள ஓடி வாருங்கள். அவர் உங்களுக்கு முழுமையான இளைப்பாறுதலை, ஆறுதலை, சமாதானத்தை தருவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.